ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகளும் ஆவியின் கனியும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். வேதாகமத்தில் வேறு எந்த பகுதியிலும் ஆவியினால் நிறைந்த விசுவாசியினுடைய நடத்தைக்கும் பாவமுள்ள மனித சுபாவத்தினால் ஆளுகை செய்யப்படுகிற மனிதனுடைய நடத்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை சித்தரிக்கக்கூடிய ஒரு தெளிவான பகுதி இல்லை என்றே சொல்ல வேண்டும். பவுல் ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று போரிடுகிறதை வற்புறுத்தி பொதுவான நடத்தைகளில் உள்ள வித்தியாசத்தை விவாதிக்கிறது மாத்திரமல்லாமல் மாம்சத்தின் கிரியைகளுக்கும் ஆவியின் கனிகளுக்கும் உள்ள ஒரு திட்டவட்டமான பட்டியலையும் இங்கே அவர் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மாம்சத்தின் கிரியைகள் எவைகளென ஒரு பட்டியலை கொடுக்கிறார். மாம்சம் என்றால் கிரேக்க மொழியில் சார்க்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. துர் இச்சைகளை கொண்ட மனித சுபாவத்தை சித்தரிக்கக்கூடியதாக இருக்கிறது. மாம்ச சுபாவம் மனம் திரும்பிய பிறகும் கிறிஸ்தவர்களுக்குள் தங்கி இருந்து அவர்களுக்கு மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சத்துருவாக இருக்கிறது என்று ரோமர் 8வது அதிகாரத்தில் 6-8 வரையிலும் மற்றும் 13ஆம் வசனத்திலையும், இங்கே கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் 21ஆம் வசனத்திலும் பவுல் எழுதுகிறார். மாம்ச கிரியைகளை நடப்பிக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று கலாத்தியர் 5:21 சொல்லுகிறார். ஆகவே விசுவாசி பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவன் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இந்த மாம்ச சுபாவத்தோடு தொடர்ந்து போரிட்டு அவைகளை அழிக்க வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளில் எவைகளெல்லாம் அடங்குகின்றன என்று சொல்லி 19வது வசனம் 20வது வசனம் 21வது வசனத்திலே இங்கே பவுல் அப்போஸ்தலன் பட்டியலிடுகிறார். முதல்ல ஒரு விபச்சாரம் என்று சொல்லுகிறார். கிரேக்க மொழியில் போர்னியா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பாலியல் சம்பந்தமான தவறான நடத்தையும் தவறான பாலுணர்வும் அதில் இழிவான படங்கள், திரைப்படங்கள் அல்லது புத்தகங்களில் இன்பம் காண்கிறதும் அடங்கக்கூடியதாக இருக்கிறது. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 14வது வசனத்தில் அங்கே ஆண்டவர் கட்டளை கொடுக்கும் பொழுது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கட்டளை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயுவிலும் 5வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனங்களில் இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லுகிற காரியம், தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று பாவத்தை குறித்து இங்கே இயேசு கிறிஸ்துவும் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிற காரியங்கள் காணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் ஒரு கடுமையான பாவத்தை சொல்லுகிறார். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே என்று சொல்லி, விபச்சாரம், போர்னியா, இந்த பாவங்கள் இது மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கின்றன என்று சொல்லுகிறார். அதனைத் தொடர்ந்து அசுத்தம் என்று சொல்லுகிறார். கிரேக்க மொழியில் அகர்தசியா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பாலியல் சம்பந்தமான பாவங்கள், கெட்ட செய்கைகள், தீய பழக்க வழக்கங்கள், இருதயத்தின் எண்ணங்கள், ஆசைகள் உட்பட இவைகளை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையுமாகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு எழுதுகிறார். அதே காரியத்தை கொலோசியருக்கு அவர் எழுதும் பொழுதும் அங்கே 3வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற காரியம் 5ஆம் வசனத்திலும், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். 3ஆவதாக மாம்சத்தின் கிரியைகள் அவர் சொல்லக்கூடிய காரியம் காம விகாரம் என்று சொல்லுகிறார். கிரேக்க மொழியில் அசல்ஜியா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒருவருடைய கட்டுக்கடங்காத உணர்ச்சிகளும் இச்சைகளும் என்கிற ஒரு காரியம். எந்த விதமான வெட்கத்தை கொண்டு வந்துடும், பொதுவான அடக்கமில்லாத நிலையை எட்டியதனால இது நமக்குள்ளாக உருவாகக்கூடிய ஒரு உடலுறவினுடைய நாட்டத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே காம விகாரம் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியரில்
12வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, மறுபடியும் நான் வருகிறபோது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காமவிகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அசல்ஜியா, இந்த பாவங்கள் மாம்சத்தின் கிரியைகளாக காணப்படுகின்றன. அதற்கு அடுத்தபடியாக மாம்சத்தின் கிரியைகளாக விக்கிரக ஆராதனை என்று குறிப்பிடுகிறார். கிரேக்க மொழியில் இது ஐடலோலேட்ரியா என்று அழைக்கப்படுகிறது. ஐடலோலேட்ரியா என்றால் அதாவது ஆவிகளை, மனிதரை அல்லது வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை வணங்குகிறதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் ஈடாக அல்லது அதிகமாக ஒரு மனிதனிலோ ஒரு ஸ்தாபனத்திலோ அல்லது ஒரு பொருளிலோ நம்பிக்கை வைக்கக்கூடிய காரியங்களை இது குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இதே காரியத்தை கொலோசியர் 3:5 நாம் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து பில்லி சூனியம் என்று மாம்சத்தின் கிரியையை சொல்லுகிறார். பார்மகையா என்று கிரேக்க மொழியில் இது அழைக்கப்படுகிறது. அதாவது மந்திரவாதத்தின் மூலமாக குறி சொல்லுதல், ஆவிகளை ஏவுதல், மாயை வித்தை, பேய்களை வணங்குதல், ஆவிக்குரிய அனுபவங்களை பெறுகிறதற்கு மாத்திரைகளையெல்லாம் உபயோகப்படுத்துகிற காரியங்கள் என்று சொல்லி பில்லி சூனியத்தில் இந்த காரியங்கள் காணப்படுகிறது. யாத்ராகமம் 7:11, 22ஆம் வசனத்தில், யாத்ராகமம் 8:18, வெளிப்படுத்தல் 9:21 மற்றும் வெளிப்படுத்தல் 18:23 இவைகளை காண முடியும். அடுத்தபடியாக பகைகள் என்று சொல்லுகிறார். இது கிரேக்க மொழியில் எக்திரா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மிக தீவிரமான விரோதமான எண்ணங்களும் செய்கைகளும் அதிகப்படியான வெறுப்பும் விரோதமும் இதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பகைகள். அதனைத் தொடர்ந்து விரோதங்கள் என்று சொல்லுகிறார். கிரேக்க மொழியில் எரிஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சண்டைகள், மாறுபாடு, மேல்நிலைக்கு வரும்படி போராடுகிறது ஆகிய காரியங்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. இதை ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாமே மாம்சத்தின் கிரியைகளாக காணப்படுகின்றன. இதே காரியத்தை 1 கொரிந்தியர் 1:11 பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து 1 கொரிந்தியர் 3:3 இதே காரியங்கள் சொல்லப்படுகிறது. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று பேசுகிறதை பார்க்கிறோம். விரோதங்கள் எரிஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வைராக்கியம், இது செலோஸ் என்று அழைக்கப்படுகிறது. வெறுப்பினுடைய மிகுதியை இது காட்டக்கூடியதாக இருக்கிறது. மற்றவர்களுடைய வெற்றியை கண்டு பொறாமை கொள்ளுகிற காரியங்கள் இது ரோமர் 13:13 பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 3:3 பொறாமை வாக்குவாதம் பேதங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடியால் என்று பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து கோபம், இது துமஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது வன்முறையான கொடூர வார்த்தைகளையும் செயல்களையும் நெருப்பு சுடர்கள் போன்று வெளியிடும் வெடிக்கிற ஒரு கோபத்தை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனை நாம் பார்க்கும் பொழுது கொலோசியருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கோபம் துமஸ் என்று அழைக்கப்படுகிற காரியத்தை குறிப்பிடுகிறார். அதே போல் சுயநலமான ஒரு பேராசை கிரேக்க மொழியில் எரிதியா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அதிகார ஆதிக்கத்தை நாடக்கூடிய காரியங்கள். இது 2 கொரிந்தியர் 12:20 பிலிப்பியர் 1வது அதிகாரம் 16-17 நாம் காண முடிகிறது. அதனைத் தொடர்ந்து மார்க்க பேதங்கள், இதை டைகோஸ்டேசியா என்று சொல்லப்படுகிறது. அதாவது தேவனுடைய வார்த்தை ஆதரிக்காத ஒரு பிரிவினையை உண்டாக்கும் போதகங்களை இது குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ரோமர் 16-17 நாம் இதை பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து பிரிவினைகள் என்று சொல்லி மாம்சத்தின் கிரியைகளை சொல்லுகிறார். ஹெரேசிஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹெரேசிஸ் என்றால் அதாவது சபையின் ஐக்கியத்தை கெடுக்கும்படி உருவாகும் சுயநலவாதிகளான குழுக்கள் அல்லது விருப்பங்கள்
ஒத்த மக்களினுடைய கூட்டணி பிரிவுகளை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் இதை பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து பொறாமையை சொல்லுகிறார். இது தோனாஸ் என்று குறிப்பிடப்படுகிறது கிரேக்க மொழியில். அதாவது தான் விரும்பும் ஒன்றை வைத்திருக்கும் மற்ற ஒருவரை மனதார வெறுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து வெறிகள் என்று சொல்லுகிறார். கிரேக்க மொழியில் மீதே என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மதுபானத்தினால் ஒருவனுடைய மனதும் சரீரமும் கட்டுக்கடங்காமல் கெடுகிற காரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. களியாட்டுகள், இது கோமஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதிகப்படியான விருந்து கேளிக்கையையும் மதுபானம், போதை மருந்துகள், பாலுணர்வு போன்ற அந்த காரியங்களை, உல்லாச அந்த விருந்துகளை உள்ளடக்கக்கூடியதாக இந்த களியாட்டங்கள் காணப்படுகிறது. மாம்சத்தின் கிரியைகள் பற்றி பவுலினுடைய கடைசி விளக்கமானது கடினமாகவும் வலியுறுத்துகிறதாகவும் உள்ளது. விதமான கிரியைகளில் ஈடுபடுகிற கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுகின்ற எவரும் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து தங்களை புறம்பாக்கி கொள்ளுகிறார்கள். அதாவது அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று சொல்லி கலாத்தியர் 5:21 சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 6:9 நாம் இதனை பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து ஆவியினால் நடத்தப்படுகிற, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அப்படி நடத்தப்படுகிற ஆவியின் வல்லமையினால் மாம்சத்தின் கிரியைகளை ஜெயித்து வாழ்கிற மனிதர்களுடைய மத்தியில் என்ன காரியங்கள் உண்டாகிறது என்று சொல்லுகிறார். பாவ சுபாவமான மாம்சத்தின் கிரியைகளுக்கு எதிர்மாறாக இந்த ஆவியின் கனி என்று அழைக்கப்படுகிற ஒரே சிந்தை உள்ள வாழ்க்கை முறை இங்கே பவுலால் வெளிப்படுத்தப்படுகிறது. இது தேவனுடைய மக்களிடத்தில் உருவாகக்கூடிய ஒரு காரியம். அவர்கள் பாவத்தின் வல்லமையை சிறப்பாக, அதாவது பாவ சுபாவத்தின் கிரியைகளை அவர்கள் அழித்து தேவனுடைய ஐக்கியத்தில் வாழும்படியாக தங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டவும் ஆளுகை செய்யவும் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது இந்த ஆவியின் கனிகள் அவர்களுக்குள்ளாக உண்டாகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 5-14 வரையிலும் நாம் இதனை பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 6:6, எபேசியர் 4:2 வசனம் 3வது வசனம், எபேசியர் 5:9, கொலோசியர் 3வது அதிகாரம் 12-15 வரையிலும் நாம் இவைகளை பார்க்க முடியும். 2 பேதுருவில் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனத்தின் வரையிலும் இந்த ஆவியின் கனிகள் இவைகள் ஆவியானவருக்கு நாம் விட்டு கொடுக்கும் பொழுது நமக்குள்ளாக உருவாகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் முதல் கனியாக அன்பை குறித்து சொல்லுகிறார். கிரேக்க மொழியில் அகப்பே என்று அழைக்கப்படுகிறது. அதாவது எந்த விதமான சொந்த லாபம் பெறும் நோக்கமில்லாமல், பிரதிபலன் எதிர்பார்க்காமல், கரிசனையோடு இன்னொரு மனிதனினுடைய உயர்ந்த நன்மையை தேடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ரோமர் 5:5, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில், எபேசியர் 5:2 மற்றும் கொலோசியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் இந்த அன்பை குறித்து நாம் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து சந்தோஷம் என்று சொல்கிறார். இதை கிரேக்க மொழியில் சாரா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு சொந்தமான அன்பு, கிருபை, ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், தேவனுக்கு சமீபமாக இருத்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் உணர்கின்ற ஒரு மகிழ்ச்சியைத்தான் சந்தோஷம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 119:16, 2 கொரிந்தியர் 6:10 மற்றும் 2 கொரிந்தியர் 12:9, பேதுரு 1 பேதுரு 1:8, பிலிப்பியர் 1:14 காரியங்களிலே நாம் இதனை பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து சமாதானம், இது கிரேக்க மொழியில் ஐரின் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது விசுவாசிக்கும் அவனுடைய அல்லது அவளுடைய பரம பிதாவுக்கும் இடையே எல்லாம் சுமூகமாக நன்றாக உள்ளதென்று கூறுகிற அறிவின் அடிப்படையில் இருதயத்திலும் மனதிலும் பெறுகிற ஒரு மிகுந்த ஒரு அமைதியை குறிப்பிடக்கூடியதாக இது காணப்படுகிறது. ரோமர் 15:33, பிலிப்பியர் 4:7, 1 தெசலோனிக்கேயர் 5:23, எபிரேயர் 13:20 இதனை குறித்து நாம் காண முடிகிறது. அதனைத் தொடர்ந்து நீடிய பொறுமை என்று சொல்லுகிறார். கிரேக்க மொழியில் மக்ரோதோமியா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சகிப்புத்தன்மை, துன்பத்தை அனுபவிப்பது, கோபப்படுகிறதற்கு அல்லது சோர்வுள்ளதாக நம்ம சோர்வடைகிறதற்கு தாமதிக்கக்கூடிய காரியத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. 2 தீமோத்தேயு 3:10 நாம் இந்த காரியத்தை பார்க்க முடிகிறது. எபிரேயர் 12:1 நாம் இந்த காரியத்தை, நீடிய பொறுமையை நாம் பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து தயவு, கிரேக்க மொழியில் கிறிஸ்டோர் என்று அழைக்கப்படுகிறது. யாரையும் புண்படுத்த அல்லது வேதனைப்படுத்த விரும்பாத தன்மையை இது குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. எபேசியரில் 4வது அதிகாரத்தில்
இந்த காரியத்தை 32வது வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்கிற காரியங்கள் சொல்லப்படுகிறது. நற்குணம் கிரேக்க மொழியில் அகதோசூன் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சத்தியத்தையும் நீதியையும் ஆவலோடு நாடுவதும் தீமையை வெறுப்பதும் அன்பின் கிரியைகளிலும் அல்லது தீமையை கண்டித்து சரிப்படுத்துவதிலும் அது வெளிப்பட முடியக்கூடியதாக இருக்கிறது. நற்குணம் மத்தேயு 21வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 12-13வது வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு 21வது அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களுமாய் யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. தீமையை கண்டித்து சரிப்படுத்துகிறதுல இந்த நற்குணமானது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 7வதாக விசுவாசம். இது பிஸ்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது வாக்குறுதியினால், அர்ப்பணிப்பினால், நம்பத்தகுந்த குணத்தினால், நேர்மையினால் ஒருவர் தம்மோடு ஐக்கியப்பட்ட ஒருவரிடம் வைத்துள்ள உறுதியான வளைந்து கொடுக்காத உண்மையான விசுவாசத்தை தான் இங்கே விசுவாசம் என்று ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மத்தேயுவில் 23வது அதிகாரம் 23வது வசனத்தில் மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 8வதாக சாந்தம். இது கிரேக்க மொழியில் பிராடேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பலத்தோடும் தைரியத்தோடும் இணைந்த ஒரு அடக்கத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவர் கோபப்பட வேண்டிய நேரம் கோபப்பட்டு தாழ்மையோடு அடங்கி இருக்க வேண்டிய நேரம் அடங்கி இருப்பது என்பதை இது விவரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 தீமோத்தேயுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற காரியத்தில் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சாந்த காரியத்தோடு கூட இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 1 பேதுருவிலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே அங்கே பேதுரு எழுதுகிறார், கர்த்தராய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். சாந்தம். கடைசியாக இச்சையடக்கம் என்கிற ஆவியின் கனியை பேசுகிறார். இது எக்ரடியா என்று அழைக்கப்படுகிறது கிரேக்க மொழியிலே. அதாவது ஒருவருடைய திருமண வாக்குறுதியில் உண்மையாக இருப்பது என்கிற காரியத்தை, அதாவது உட்பட ஒருவருடைய சொந்த ஆசைகளையும் இச்சைகளையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு காரியம். இது பரிசுத்தமாக இருப்பதை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இச்சை அடக்கம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நாம் இதனை பார்க்க முடிகிறது. என்ன சொல்லப்படுகிறது? ஆகிலும் அவர்கள் விரதத்தராய் இருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள், வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நல்லது. அதாவது இச்சை அடக்கத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25வது வசனத்தில் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆவியின் கனி பற்றிய பவுலின் கடைசி விமர்சனமானது இங்கு குறிப்பிட்டுள்ள வாழ்க்கை முறையில், அதாவது நடத்தையில் எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது என்பதை காண்பிக்கின்றது. கிறிஸ்தவர்கள் இந்த நற்குணங்களை மறுபடியும் அவர்கள் விரும்ப வேண்டும். உண்மையில் அவர்களுக்கு அது சாத்தியமானது. இந்த கொள்கையின்படி அவர்கள் வாழ்வதை தடுக்கும்படியாக ஒரு சட்டத்தை அவர்கள் ஒருபோதும் கண்டுகொள்ளக்கூடாது. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சத்தின் கிரியைகளின்படி வாழ்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்கள். ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஆவியின் கிரியைகளின்படி வாழ்கிற மக்கள் ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக இந்த பூமியில் கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை வெளிக்காட்டுகிறவர்களாக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை நாடுவோம்.
ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.